ஆதியில் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே போல் குணங்கள் தான் இருந்தோம். இன்றைக்கும் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆக சந்தர்ப்பம் சூழ்நிலை அப்படின்னு எது மேலேயே பழி போடுறதெல்லாம் எஸ்கேபிசம் தான். ஒரிஜினல் அக்மார்க் ஐஏஎஸ்ஐசியில் கொண்ட நல்ல குணம் கொண்டவங்க ஒரு காலம் தப்பு பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்களான்னா இல்லாமல் கூட இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் சந்தர்ப்பம் தான் கெடுக்குதுன்னு சொல்கிறது ரொம்ப தப்பு. சந்தர்ப்பம் தான் கெடுக்குதுங்கிறது ரொம்ப தப்பு. இயற்கையாகவே நல்ல சுபாவம் உள்ளவங்க அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் சிக்குவது இல்லை, அந்த மாதிரி நபர்களோட சேருவதும் இல்லை. குடியை வெறுக்கிறவன் ஒரு நாள் கூட ஒயின் ஷாப் பக்கம் போய் சில்லறை மாற்றுறதுக்கு கூட ஒயின் ஷாப் பக்கம் போக மாட்டான். அது அவங்களோட சுபாவமாக இருக்கும். குடியை நேசிக்கிறவன் சில்லறை வாங்கினா கூட பக்கத்தில் ஒயின் ஷாப் இருக்கு, நான் போய் வாங்கின்னு வரேன்னு போவான். அதுதான் அவங்களோட சுபாவங்கள். ஆக சுபாவம் தான் பிரதானம், சந்தர்ப்பங்கிறது பிரதானம் இல்லை. அது ஒரு இரண்டாம் காரணம் தான். அது கூட என்னென்னா சாக்கு போக்கு தான். சாக்கு போக்கு காரணம் தான். அது உண்மை கிடையாது. சந்தர்ப்பம் உண்மை கிடையாது. தப்பு பண்ணணும்னு முடிவு பண்ணுறவங்க சந்தர்ப்பத்தை உருவாக்குவாங்க, சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. தப்புல பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க, இப்போ ஒரு எச்சரிக்கையான ஒரு வயசான பெரியவங்க இருக்கிறாங்க, அந்த வீட்டில் அவங்க மட்டும் தான் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வீட்டை திறந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்களான்னா போட மாட்டாங்க. அவங்கள கொஞ்சம் வசதி வாய்ப்புள்ள ஒரு வீட்டில் எப்பவுமே பூட்டி 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 சாவி வச்சுக்கிட்டே இருப்பாங்க, அலாட்டாகவே இருப்பாங்க. யார் வந்தாலும் பூட்டின கேட்டுக்கு வெளியே இருந்தே உள்ளே இருந்தே பேசிகிட்டு இருப்பாங்க. அவ்வளோ அலாட்டாக இருப்பாங்க, எச்சரிக்கையாகவே இருக்கணும். அந்த மாதிரி தப்பில் விடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, தப்பு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தன்னுடைய சுற்றுச்சூழலெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாகவே பாதுகாப்பாகவே வச்சுருப்பாங்க, போய் விழமாட்டாங்க. விழணும்னு ஆசைப்படுறவங்க வேணுமனே அந்த மாதிரியான சந்தர்ப்ப சூழ்நிலைலாம் ஓப்பன் பண்ணி வைப்பாங்க. அப்புறம் இது ரெண்டு மாதிரி அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறவங்க தான் கலந்த மாதிரி இருப்பாங்க. அவ்வளோதான் விஷயம். ஆக ஒரிஜினல் உத்தம குணம் படைத்த இயல்பான உத்தமர்கள் அவர்கள் ஒருபொழுதும் சந்தர்ப்பத்தை குறை கூறுவதும் இல்லை, அவர்கள் தவறு செய்வதும் இல்லை.